யார் யார் ஆலோசகர் பாருங்கள். இவருக்கு கால் ஷீட் வாங்குகிறானே அவன் இவருக்கு ஆலோசகர். நீ எந்த படத்தில் நடிக்கலாம் என்பதற்கு ஆலோசனை சொல்ல போகிறான். இந்த முட்டாளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? ஒரு கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போடுகிறாய். அவனுடைய தொழில் கர்நாடகத்தில் இருக்குது. அவன் எப்படி அந்த கர்நாடக அரசுக்கு எதிராக செயல்படுவான்? தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும். உனக்கு என்ன கவலை? உன்னுடைய சொத்தில் எதுவும் 10 அடி பறிபோக போகிறதா? திருமாவளவனால் திமுகவுக்கு என்ன நன்மை? திமுகவால் திருமாவளவனுக்கு என்ன நன்மை? திமுகவின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கத்தில் வாக்களித்த பிறகு இவரும் இந்த பக்கம் வர வேண்டியதாகிவிட்டது. ஆடுகளெல்லாம் இடம் மாறிவிட்டன. ஆகவே இடையனும் இடம் மாற வேண்டியது இருக்கிறது. இவர்களையெல்லாம் பிடித்து தள்ளிவிட்டது நம்முடைய ஸ்டாலின். அவருக்கு ஆள தெரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி இந்த 10 கட்சிகளையும் போய் நீங்கள் அவருக்கு வேண்டிய ஆதரவை கொடுங்கள், அவருடைய ஆட்சியை நிலைநாட்டுங்கள் என்பது அவருடைய திட்டம். ஆனால் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி இந்த கட்சியை பலப்படுத்தி விட்டார். வந்தவன் நாக்கிலெல்லாம் விஜய் தேனை தடவிவிட்ட காரணத்தினால் தேன் ருசி கண்ட இவர்களெல்லாம் நாக்கை சப்பு கட்டுக்கொண்டு இங்கே இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லி அறுத்து வேறு விட்டார்கள். அங்கே இருக்கிறவர்களெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று 39 மந்திரியும் உள்ளே போக வேண்டும். அவ்வளவு மந்திரியும் 35 மந்திரியும் அவ்வளவு ஊழல் செய்யாத மந்திரி எவன்? ஸ்டாலினா, உதயநிதியா, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, செந்தில், யார் அங்கே செய்யவில்லை ஊழல்? யோக்கியன் என்று யாரை காட்டுவீர்கள்? ஏற்கனவே இருந்த அயோக்கியர்கள் திரும்ப வரக்கூடாது என்பதனாலே அயோக்கியன் ஆழ்வதா முட்டாள் ஆழ்வதா என்று கேட்டால் அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லை, சொல்லிக் கொடுத்தாவது பார்க்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். பட் ஆனா எதிர்கட்சியில இருந்து ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை கேட்டு நடக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா கூட நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்னா அவன் முட்டாள்தனமா யோசனை சொல்றேன். புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று உதயநிதிக்கு என்ன தெரியும்? இந்த முதலமைச்சரும் பார்த்து படிக்கிறவர், அந்த எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவர், ரெண்டும் ஒரே தரம். நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பிஜே ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வணக்கம் சார். இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு முதல்ல என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ கட்சி வந்துட்டு திமுகல இருந்து விலகி நாங்க வந்துட்டு இப்ப தாவேகால இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், இல்ல இப்போ ரீசெண்டா வைகோ அவர்களும் அறிக்கை விட்டிருந்தார். சோ இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அங்க உள்ள? அதாவது திமுகவினுடைய மொத்த கூடாரமும் காலியாகி கொண்டிருக்கிறது. அவருடைய கூட்டணிகள் அப்படியே இடம்பெயர்ந்து விட்டன. இப்பொழுது அந்த விஜயகாந்த் மனைவி மட்டும் தேவைக்கு மேல் அதிக இடங்களை பெற்ற காரணத்தினால் ஒரு எம்பி பதவியும் ஒரு எம்எல்ஏ பதவியும் அங்கேயே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அவர்களால் நடந்த சண்டையில் தான் வைகோ போன்றவர்கள் வந்து விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கட்சி ஒரு 10 கட்சி இணைந்து கூட்டணியாக இருந்தபோது வலிமையாக எங்களுடைய கூட்டணி அவ்வளவு இறுக்கமானது என்று சொன்னார்கள். கூட்டணியில் இருந்தவர்களும் நீர் வற்றினாலும் நிலம் புரண்டாலும் நாங்கள் மாற மாட்டோம் என்று சொன்னார்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்புறம் கடைசியாக எல்லாரும் ஏன் வந்தார்கள் என்று சொல்கிறேன். முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாராம், இது நான் கேள்விப்பட்டது. ஓட்டு போடுகிறவன் பூராவும் தாவேகாவுக்கு போட்டு போய்விட்டான். எல்லா முஸ்லீமும் அவன் ஏற்கனவே ஓட்டும் போட்டு விட்டான் அவர்களுக்கு. அவன் போய்விட்ட பிறகு நான் மட்டும் இங்கே உட்கார்ந்து கொண்டு எவன் ஓட்டை வாங்குவது? அதனால திமுகவோடு ஒரு முஸ்லீமும் இல்லையே, நான் மட்டும் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி நானும் அங்கே போக வேண்டியதாகிவிட்டது என்று சொன்னார். முன்பெல்லாம் தலைவர்கள் முன்னால் போவார்கள், மக்கள் பின்னால் வருவார்கள். இப்பொழுது மக்கள் முன்னால் போகிறார்கள், தலைவர்கள் பின்னால் வருகிறார்கள். இதே நிலைமைதான் திருமாவளவனுக்கும். எல்லா ஹரிஜனங்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து விட்டார். அப்புறம் திருமாவளவனுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் இங்கே திமுகவில்? திருமாவளவனால் திமுகவுக்கு என்ன நன்மை? திமுகவால் திருமாவளவனுக்கு என்ன நன்மை? திமுகவின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கத்தில் வாக்களித்த பிறகு இவரும் இந்த பக்கம் வர வேண்டியதாகிவிட்டது. ஆடுகளெல்லாம் இடம் மாறிவிட்டன. ஆகவே இடையனும் இடம் மாற வேண்டியது இருக்கிறது. நான் சொல்லுவது புரிகிறதா? முஸ்லிம்களெல்லாம் இடம் மாறி விட்டதால் ஆயர்கள் இடம் மாறினார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இடம் மாறி விட்டதால் இங்கேயும் ஆயர்கள் இடம் மாறுகிறார்கள். ஆக ஆயர்கள் மேய்ப்பது என்பது போய் ஆடுகள் போகின்ற போக்கில் ஆயர்களும் போக வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் பெரிய மாறுதல். நான் சொல்லுவது உனக்கு புரிகிறதா? நல்லாவே புரியுது. சரி, இது ஒரு நிலை. ஆகவே அப்புறம் கம்யூனிஸ்டுகளும் இவர்களையெல்லாம் பிடித்து தள்ளிவிட்டது நம்முடைய ஸ்டாலின். அவர் என்ன நினைத்தார்? உடனே
போதாமை இருக்கிறது, பெரும்பான்மை போதாமை. அதன் காரணமாக விஜய் மக்களிடம் போனால் 106 இடங்களுக்கு பதிலாக 160 இடங்களை பெற்று விடுவார். ஆகவே அவருக்கு ஆளத் தெரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை ஒரு 6 மாதம், 1 ஆண்டு ஆட்சியில் உட்கார வைத்தால் அவர் வாழ்க்கைக்கு திரும்ப வரமாட்டார். அப்புறம் நாம் வந்து விடலாம். அவரை அங்கே நிலைக்க வைக்க வேண்டுமென்றால் அவருக்கு பெரும்பான்மை இல்லை, நம்முடைய ஆட்களை பெரும்பான்மை கொடுக்க சொல்லி அனுப்புவோம் என்று சொல்லி இந்த 10 கட்சிகளையும் போய் நீங்கள் அவருக்கு வேண்டிய ஆதரவை கொடுங்கள், அவருடைய ஆட்சியை நிலைநாட்டுங்கள். பிறகு எப்பொழுது இவருடைய ஆட்சியினுடைய பொக்கைத்தன்மை வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் விறகை உருவி விடுவோம், உலை அடங்கிவிடும். அப்பொழுது அவரை வெளியேற்றிவிட்டு நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம். ஆனால் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி இந்த கட்சியை பலப்படுத்தி விட்டார். வந்தவன் நாக்கிலெல்லாம் விஜய் தேனை தடவி விட்ட காரணத்தினால் தேன் ருசி கண்ட இவர்களெல்லாம் நாக்கை சப்பு கட்டி கொண்டு இங்கேயே இருக்கிறார்கள், அந்த கூட்டணியை விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லி அறுத்து வேறு விட்டார்கள். நான் சொல்லுவது புரிகிறதா? திருமாவளவன் எல்லாம் நாங்கள் என்றைக்கும் வந்த அணிதான், கம்யூனிஸ்டும் அப்படித்தான் சொன்னான், நாங்கள் இன்னும் அதிலே தான் இருக்கிறோம் என்று சொன்னவர்களெல்லாம் நாக்கிலே தேன் தடவப்பட்டவுடன், பதவி ருசி கண்டவுடன் இங்கேயே இருப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள். பிறகு இனிமேல் திமுக வராது, திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் இடம் மாறிவிட்டன, இனிமேல் திமுக வராது, நாம் அங்கே இருந்து கொண்டு அவனோடு சேர்ந்து சாவதிலே என்ன பயன் இருக்கிறது, இவனோடு சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி அவர்களும் இங்கேயே நிலைத்து விட்டார்கள். ஆக இப்பொழுது முதலில் விஜய் வெற்றி பெறுவாரா, இவருடைய ஓடம் கரை சேருமா என்று கருதி ஒருவனும் வரமாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுதும் ஒரு பதவியெல்லாம் பங்காக தருகிறேன் என்று சொன்னார். இவரே கரையேறப் போவதில்லையே, நாம் போய் சேர்ந்து முழுவதா என்று ஒருவனும் வரவில்லை. இவர் கரை சேர்ந்து விட்டார் என்ற பிறகு இப்பொழுது எல்லாரும் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். ஆகவே ஒரு கொள்கையும் இல்லாத ஒவ்வொரு கூட்டமும் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், மாட்டுக்கு உண்ணி இருப்பது போல, மாடுதான் முக்கியமானது. மாடு வாழ்ந்தால் உண்ணியும் வாழும். ஏன்னா மாடு செத்து போய்விட்டால் உண்ணிக்கு ரத்தம் வராது. மாடு வாழ்ந்தால் உண்ணி கொழுத்து பெருத்து அதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும். இவர்களெல்லாம் 2% 1% வாக்கு வைத்திருக்கிறவர்கள். ஆகவே ஒன்று திமுக வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அதனுடைய ரத்தத்திலே இவர்களும் வாழலாம், இல்லை தாவேகா தான் இனிமேல் வாழும் என்றால் தாவேகாவிடம் வந்து உண்ணி போல ஒட்டி கொண்டிருக்கலாம். இதுதான் நிலைமையே தவிர அதில் பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்ன பெரிய சோசலிசத்தை நிலைநாட்ட போகிறார் விஜய் என்று வந்தார்கள் அவர்கள். இல்லை, திருமாவளவன் பெரிய கருத்து ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தார். கூட்டணி அரசு என்று 15 ஆண்டுகளாக சொன்னேன், என்னுடைய கொள்கை இப்பொழுதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், போதாமை இருக்கிற போது நடைமுறைக்கு வருகிறது, தன்னிறைவு அடைந்து விட்டால் அவன் உன்னை வெட்டி விட்டு விடுவான். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் எல்லாம் தொந்தரவு கொடுக்கிறீர்கள். விடிந்தால் எழுந்தால் திருமாவளவன் பரிந்துரைக்கிறார், இவனை ஐஜி ஆக போடும், அவனை தலைமைச் செயலாளர் தலைமை வக்கீலாக போடும், இவனை இதுவாக போடும் என்று. அது மட்டுமில்லை, திருச்சியில் என்னை நிறுத்து, நானும் மந்திரியாக வேண்டும் என்று புடுங்குகிறார் என்று. இப்பொழுது இவர்கள் இல்லாமல் நாமவே பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் நல்லது என்று அதிமுகவை கலைத்து அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து, அவர்களுக்கு பணம் கொடுத்தோ பதவி தரணும் என்று சொல்லியோ ராஜினாமா பண்ண வைத்து அந்த இடங்களில் எல்லாம் விசில்களால் நிரப்பி தனி பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் வேண்டுமென்றால் இருக்கட்டும், வேண்டாமென்றால் வெளியே போகட்டும், இவன் தயவிலே நாம் இருந்தால் நாள்தோறும் இவர்களுடைய புடுங்கல் தாங்க முடியவில்லை. அவர்கள் முதலமைச்சர்களாக தங்களை எண்ணிக்கொண்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆட்சியிலே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சர்களாக எண்ணிக்கொண்டு இவ்வளவு பரிந்துரைகளையும் என்னை அதிலே வை, இதிலே வை, என்னை அங்கே நிறுத்தி, இங்கே பெரிய தாங்க முடியவில்லை பிடுங்கள். அதனாலே தான் இப்பொழுது இந்த கூட்டணி ஆட்சியின் மீது பற்றுக்கொண்டு கூட்டணி ஆட்சி என்று சொன்ன விஜய், கூட்டணி ஆட்சியால் நடைமுறையில் வாழ்கின்ற விஜய் இனிமேல் கூட்டணி இல்லாமல் தனித்த பெரும்பான்மையை பெற்றால்தான் இவருடைய அழுத்தம் நம் மீது குறையும் என்று சொல்லி இப்பொழுது இடைத்தேர்தல்களில் ஒரு 15 பேரையாவது கொண்டு வந்து தான் தனி பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு பிறகு இவர்களெல்லாம் மாடு அந்த சோத்தில் போய் தூணில் போய் அப்படி தேய்க்கிற போது உண்ணியெல்லாம் உதிரும், அதுபோல இவர்களும் உதிர்வார்கள் என்று நான் சொல்கிறேன். ஓகே சார், ஓகே. பட் ஆனா இப்போ திமுகல இருந்து வந்தவங்க எல்லாருமே மக்கள் இங்க அதிகமா இருக்கறனாலதான் வந்திருக்காங்க. அப்ப அங்க திமுகல இருந்து எல்லாருமே வந்ததுக்கான காரணம் குதிரை பேரம் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அங்க இல்ல. ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று 39 மந்திரியும் உள்ளே போக வேண்டும். அவ்வளவு மந்திரியும் 35 மந்திரியும் அவ்வளவு ஊழல் செய்யாத மந்திரி எவன்?
ஸ்டாலினா, உதயநிதியா, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, செந்தில் யார் அங்கே செய்யவில்லை ஊழல்? யோக்கியன் என்று யாரை காட்டுவீர்கள்? ஏனென்றால் கூட்டு கொள்ளை. அலாவுதீனும் 40 திருடர்கள் மாரி. அலாவுதீன் தலைவரே தவிர 40 திருடர்களுக்கும் இணையான பங்குண்டு. ஆகவே அலாவுதீன் வீழ்ந்து விடக்கூடாது என்று 40 பேரும் நினைப்பார்கள். 40 பேரும் நமக்கு வேண்டும் என்று அலாவுதீனும் நினைப்பான். புரியுதா? அலாவுதீன் தனியாக இந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டத்தை கொள்ளையடித்தவன். அவனும் ஒன்றும் பெரிய திருடர்கள் திருடி வைத்ததே அவன் கொள்ளையடித்தான். அதற்கு PS வீரப்பாவினுடைய 40 பேர் என்று வைத்துக்கொள்ளு. அதான் அதனுடைய இது. ஆகவே இவர்களெல்லாம் இந்த மக்கள் இந்த ஆட்சியை விஜயின் மீது திணித்தார்கள். விஜய் நினைக்கிறார் தன்னுடைய கேரிஷ்மாவால் வெற்றி பெற்றது என்று. அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு முட்டாள் என்ன நினைக்கிறான் என்றால், நாம் தான் வியூகம் வகுத்து கொடுத்தோம். நீ வகுத்த வியூகத்துக்குள் ஒருவனும் வரவில்லையே. நீ கூட்டணி என்று சொன்னாய், அரசு பங்கு தருகிறேன் என்று சொன்னாய், அவர்களெல்லாம் வந்து விடுவார்கள், நாம் பலப்பட்டு ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைத்தாய். வியூகம் வகுத்தவன் நினைத்தான். ஆனால் ஒருவனுமே வரவில்லை, இவனுடைய ஓடம் கடை சேராது என்று. ஆனால் இப்படி இவன் வருவானா, அவன் வருவானா, இவன் குப்பனுக்கு மாற்று சுப்பன், சுப்பனுக்கு மாற்று குப்பன் என்று 50 ஆண்டு அரசியலை மக்கள் மாற்றி விட்டார்கள். இது விஜய்க்கே தெரியாது. வெற்றி பெற்ற பிறகுதான் விஜய்க்கு தான் வெற்றி பெற்றோம் என்று தெரியும். ஆகவே இந்த வெற்றி ஈட்டப்பட்ட வெற்றி இல்லை, திணிக்கப்பட்ட வெற்றி. புரியுதா? இது விஜயின் மீது திணிக்கப்பட்டது இந்த வெற்றி. ஆகவே திணிக்கப்பட்ட வெற்றியில் இவர் மீது ஏன் திணித்தார்கள், இதற்கு முன்னால் ஏன் திணிக்கவில்லை என்றால் விஜயகாந்துக்கு அந்த வலிமை போதவில்லை. அதற்கு முன்னால் வைகோ போன்றவர்களெல்லாம் புதிய கட்சி வந்தபோது அந்த மாற்று நிலையை எடுக்க முடியவில்லை. பாமக பலகாலமாக முன்னேற்றம், அன்புமணி, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று விஜய்க்கு யோசனை சொன்னவன் தான் அங்கே உட்கார்ந்து யோசனை சொன்னான். அவரை ஆட்சிக்கு கொண்டு வர முடியவில்லையே. சுவரொட்டி அடித்தார்கள். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று. அன்புமணி படத்தை போட்டு 4% வாக்கு தான் அவரால் பெற முடிந்தது. இவர் பெற முடிந்ததற்கு காரணம் மக்கள் இந்த ஆட்சியை திணித்து விட்டார்கள். 225 இடத்திலும் 214 இடத்திலும் ஆள் நிற்க வைக்க முடியும் என்றால் இவரால் ஆட்சி அமைக்க முடியும். இவ்வளவுதான் இவருடைய தகுதி, மக்கள் எதிர்பார்த்த தகுதி. மக்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் காசு கொடுக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்றால் சதுரடிக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும். நொந்து போனார்கள் மக்கள். ஒரு எலக்ட்ரிசிட்டியில் 3 ஃபேஸ் மீட்டர் மாட்ட வேண்டும் என்றால் அவனுடைய கடமை, அவன் 3 ஃபேஸ் மீட்டரை மாட்டி விட்டு போக வேண்டும். அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். எதற்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலை இல்லை. ஒரு சாதாரண கிளார்க்கிலிருந்து முதலமைச்சர் வரையில் அத்தனை பேரும் பங்கு போட்டு கொண்டு கொள்ளையடித்தார்கள். பெரும்பணம் கொள்ளையடித்தார்கள். நீ இடம் வாங்குகிறாய், நீ வீடு கட்டுகிறாய், சதுரடிக்கு என்ன 25 ரூபா, 2000 சதுரடி 25 மேனி பெருக்கி அவனுக்கு கட்ட வேண்டும். கட்டிய பிறகுதான் உனக்கு அனுமதி வரும். அடே, மக்களுக்கு ஏன் இந்த உத்தரவு போடுகிற அதிகாரம் உனக்கு கிடைத்தது என்றால், மக்கள் ரோட்டை ஆக்கிரமித்து கட்டுவான், மக்கள் தப்பு செய்வார்கள். ஆகவே அதிகாரத்தை உன்னிடம் கொடுத்தால் மக்களை தப்பு செய்யாதவாறு நீ சட்டத்தை கொண்டு ஒழுங்குபடுத்தி அதிகாரத்தை கொண்டு ஒழுங்குபடுத்துவா என்பதற்கா இவன் என்ன பண்ணுவான், 10 அடியை முன்னால் வைத்து கட்டி விடுவான் தெருவிலே. ஆகவே இவனை அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், இவன் அனுமதி கேட்கப் போவதற்கு, ஒழுங்காக வீடு கட்டுவதற்கு இவன் 25 ரூபாய் சதுரடிக்கு கொடுக்க வேண்டும். 4000 சதுரடினா 4000. இது என்ன நியாயம்? மக்கள், நான் சொல்வது புரிகிறதா? மக்கள் சாலையை ஆக்கிரமிப்பார்கள், பிறர் இடத்தை ஆக்கிரமிப்பார்கள் என்பதற்காக அனுமதி கொடுக்கின்ற அதிகாரத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து உன்னை மந்திரியாக்கினால், நீ இவன் ஒழுங்காக முறையாக வீடு கட்டிக் கொள்வதற்கு பணம் கேட்கிறாய். இந்த வேலை 50 ஆண்டுகளாக நடந்தது. கருணாநிதி காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்துக்கு வேலுமணிகள் ஊதி பெருத்து விட்டார்கள், அந்த பக்கத்துக்கு செந்தில் பாலாஜிகள் ஊதி பெருத்து விட்டார்கள். ஆகவே வேலுமணியும் இல்லாத, செந்தில் பாலாஜியும் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே விஜயின் மீது இந்த வெற்றி திணிக்கப்பட்டது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டார். இவரிடம் எந்த ஒரே ஒரு கொள்கை, இவருக்கு வலிமையாக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க தெரியாது, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் இவருக்கு போராட தெரியாது, இந்த மேகதாதுவில் போய் புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று சொன்னது இவருடைய கடைகட்ட யோசனையற்ற தன்மை. ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கு உரிய தகுதியற்ற நிலை அது. உதயகுமார் இந்த உதயநிதி இந்த திட்டத்தை கொடுத்தாராம், இவர் ஏற்றுக்கொண்டாராம்.
நான் கேட்கிறேன், புதிய தீர்ப்பாயம் நீதிபதிகளால் உருவாகக்கூடியது. அந்த தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தில் சிலவற்றை மாற்ற நினைத்தால் நீ என்ன செய்வாய்? ஒரு 30 ஆண்டுகள் போராடி நாம் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த தீர்ப்பின்படி ஜூலைக்கு தண்ணீர் விடுவது குழு, ஆகஸ்டுக்கு தண்ணீர் விடுவது குழு என்பதை நிறைவேற்ற வேண்டிய வேலை தான் வாட்டர் கமிஷனுக்கு உண்டியது வரை. இன்னொரு தீர்ப்பு அதற்கு வரக்கூடாது. நீ புதிய தீர்ப்பாயம் என்று சொன்னால் புதிய கோர்ட், புதிய நீதிபதிகள். அதே நீரை அவர்கள் இன்னொரு வகையாக பிரிப்பதற்கு முயன்றார்கள் என்றால் அதை தடுக்க உன்னால் முடியுமா? உனக்கு யோசனை இருக்கிறதா? நீ ஒரு முட்டாளை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தி ஆட்சிக்கு வருவது என்பது வேறு. அந்த பாமகவிடம் இருந்த முட்டாள் உண்டம் வந்தான். பிறகு மக்களாக போட்ட ஓட்டை அவன் பெற்றுக் கொடுத்ததாகவும் நீ பெற்றதாகவும் நினைத்து கொண்டீர்கள். ஆனால் இதுபோல ஆட்சி செய்கிற போது அவனுக்கு யோசனை சொல்ல தெரியாது. தலைமைச் செயலாளர்கள் போன்றவர்களிடம் யோசனை கேட்டு அதை உடனடியாக தீர்மானத்தை ஒரு உதயநிதி ஒரு தீர்மானம் கொடுத்தால், இருங்க இதை அப்புறம் நிறைவேற்றுவோம், நாம் பேசி அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து பிறகு வாக்குக்கு விடலாம், சொல்ல வேண்டுமா இல்லையா? நீ எல்லாரையும் ஏமாற்றி வாக்கை பெற்றுவிட்டு அடுத்த நாள் எடப்பாடி, அன்னைக்கே எடப்பாடி சொல்லுகிறார், இந்த புதிய தீர்ப்பாயத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு பாதகமாக அமைந்துவிடும், ஆகவே நாங்கள் இதற்கு வாக்களித்ததாக நீங்கள் கருதக்கூடாது, நினைத்து நீங்கள் தீர்மானத்தை சேர்க்கக்கூடாது, எங்களுக்கு முன்னாலேயே தர வேண்டும் அதை என்று சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இவர் தெரிவித்த பிறகு கம்யூனிஸ்ட், இவர் தெரிவித்த பிறகு பாமக, அப்புறம் விவசாய சங்கங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்பொழுது இது ஒரு தப்பான முடிவின்படி நிற்கிறது. நான் கேட்கிறேன், நீ அரசாங்கத்திலிருந்து ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டதாக ஏமாற்றி நிறைவேற்றியிருக்கிறாய். தீர்மானத்தையே கொடுக்காமல் விவாதத்திற்கு விடாமல் ஏமாற்றி நிறைவேற்றியிருக்கிறாய். இப்பொழுது இந்த தீர்மானத்தின்படி மத்திய அரசாங்கம் புதிய தீர்ப்பாயத்தை அமைத்தால் இதனுடைய பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது? தீர்மானத்தை மாற்று. இப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் உன்னை போல் யோசனை இல்லாத மனிதர்கள் முதலமைச்சர்களாக இருப்பதால் ஏற்படுகிறது. ஆனாலும் ஏற்கனவே இருந்த அயோக்கியர்கள் திரும்ப வரக்கூடாது என்பதனாலே அயோக்கியன் ஆழ்வதா முட்டாள் ஆழ்வதா என்று கேட்டால் அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லை, சொல்லிக் கொடுத்தாவது பார்க்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். புரியுதா? புரியுது, அவ்வளவுதான். பட் ஆனா எதிர்க்கட்சியில இருந்து ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை கேட்டு நடக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா கூட நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்னா அவன் முட்டாள்தனமா யோசனை சொல்றேன். புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று உதயநிதிக்கு என்ன தெரியும்? இந்த முதலமைச்சரும் பார்த்து படிக்கிறவர், அந்த எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவர், ரெண்டும் ஒரே தரம். புரிகிறதா? அவருக்கும் அரசியல் தெரியாது, மக்களுடைய பிரச்சனை தெரியாது, முடிவெடுக்க தெரியாது. அவங்க தாத்தன் பெரிய கில்லாடி, அது விடு, அவர் அதிலேயே அடிபட்டு வளர்ந்தவர். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சட்டையை மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புவது போல சட்டமன்றத்துக்கு அவருடைய மனைவிமார்கள் அனுப்பி வைக்கிறார்கள், இவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார்கள், படிக்கிறார்கள். வேறு ஒன்றும் தெரியாது, என்ன படித்தோம் என்றே தெரியாது. அந்த மாதிரி ஒரு யோசனை இல்லாத எதிர்க்கட்சி தலைவர், ஒரு யோசனை இல்லாத முதலமைச்சர், 2 பேரும் சேர்ந்து கொண்டு புதிய தீர்ப்பாயம் என்று வைத்து நாட்டுக்கு பெரிய பாதகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தெரிகிற போது நாட்டில் கொந்தளிப்பு ஏற்படும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இப்பொழுது என்ன நிலைமை என்றால், எதிர்க்கட்சிகள் பூராவும் இந்த பக்கம் வந்து விட்டன, அந்த பக்கம் தொலை தெரியப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் உண்மையிலேயே திமுகவினுடைய கூட்டணி மற்றும் திமுகவினுடைய வாக்கு வங்கியான முஸ்லீம்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். முஸ்லீம்கள் வந்து விட்டதால் முஸ்லீம் லீக் வந்து விட்டது. நான் முதலில் சொன்ன உண்மையை மறக்காதே. ஆயர்கள் ஆடுகளை மேய்ப்பார்கள், இவர்கள் செலுத்துகின்ற வழியில் ஆடுகள் செல்லும் என்பது போய் ஆடுகள் அவை போக்கிலே போய்விட்டன. அவை போன இடத்திற்கு இப்பொழுது ஆயர்கள் வந்து விட்டார்கள். நான் சொல்வது புரிகிறதா? இந்த முஸ்லீம் லீக்கும் திருமாவளவனும் மற்றவர்களும் ஏன் வந்தார்கள் என்றால் ஆடுகள் ஓடிவிட்டன. நிச்சயமா மக்கள் எல்லாருமே அந்த சைடு போய்விட்டார்கள். ஆகவே ஆயர்கள் வெறும் குச்சியை வைத்துக் கொண்டு தனித்தனியாக நின்று கொண்டு என்ன செய்வது? அவர்களும் ஆடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுதும் நாங்கள் தான் ஆயர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இதில் இப்பொழுது ஆடுகள் சுதந்திரமாக முடிவெடுத்து அவை செய்த வேலையின் காரணமாக ஆயர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டார்கள். பவர் மக்கள் கையில தான் இருக்கு. பவர், இந்த பவரை மக்கள் பல காலம் பயன்படுத்துவதற்கு முடியவில்லை. ஏனென்றால் மாற்று ஆள் அவர்களுக்கு சரியாக சிக்கவில்லை. விஜயகாந்த் போதுமானவராக இல்லை, வைகோ போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்த போதும் போதுமானவர்களாக இல்லை. ஆகவே மக்கள் குப்பனை விட்டால் சுப்பன், சுப்பனை விட்டால் குப்பன் என்றே செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பதிலாக இன்னொரு மக்கன் ஒருவன் வந்து விட்டான் என்ற போது அடித்து திருப்பி விட்டார்கள். இவன் எவ்வளவு ஆளுவான் ஆளமாட்டான் என்பதை அப்புறம் பார்ப்போம். ஆனால் அயோக்கியன், வஞ்சகன் வேண்டுமென்றே கெடுப்பான். முட்டாளுக்கு யோசனை சொல்வதற்கு நல்ல ஆள் கிடைத்தால் அவன் நல்லபடியாக ஆளலாம். ஒரு தலைமைச் செயலாளரை வைத்து கொண்டு இவருக்கு ஒன்றும் தெரியாது என்கின்ற போது இந்த தீர்ப்பாயம் மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றாமல், நிறைவேற்றிய தீர்மானத்தை மாற்றி நிறைவேற்றி இது மாதிரி நல்ல சரியான முடிவுகளை பேசாமல், நான் சொல்லுகிறேன்,
இந்த டச்சப் உமனையெல்லாம் கொண்டு வந்து ஆலோசகர் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் யார் ஆலோசகர் பாருங்கள். இவருக்கு கால் ஷீட் வாங்குகிறானே 20 ஆண்டுகளாக, அவன் இவருக்கு ஆலோசகர். சீஃப் மினிஸ்டருக்கு ஆலோசகர் என்ன? நீ எந்த படத்தில் நடிக்கலாம் என்பதற்கு ஆலோசனை சொல்லப் போகிறான். இது நாட்டினுடைய நடப்பு. இந்த முட்டாளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அதே மாதிரி ஒரு கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போடுகிறாய். அவன் தொழில் அங்கே இருக்கிறது. அவன் எப்படி அவன் ஆந்திராக்காரனாக இருக்கட்டும், மராத்தியனாக இருக்கட்டும், அவனுடைய தொழில் கர்நாடகத்தில் இருக்குது. அவன் எப்படி கர்நாடக அரசுக்கு எதிராக செயல்படுவான்? அவனை கொண்டு போய் நீ வைத்தியானா தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும். உனக்கு என்ன கவலை? உன்னுடைய சொத்தில் எதுவும் 10 அடி பறிபோக போகிறதா? தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும் மேகதாது வந்தால். ஆகவே சிறப்பு பிரதிநிதியாக ஒரு கர்நாடகத்துக்காரனை வைக்கிறாய். விளங்காதவன் கால் ஷீட் வாங்குகிறவனை கொண்டு வந்து அட்வைசராக வைக்கிறாய். மந்திரி சபை கூட்டத்திற்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்று உன்னுடைய கட்சிக்கு பாமகவை கவிழ்த்து உன்னிடம் வந்த அந்த ஜான் ஆரோக்கியசாமியும் கிருஷ்ணா ரெட்டியும் மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதனால் நியாயம். அது ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வகிக்கின்ற பதவி கூட்டத்தில் அவர்கள் 2 பேரும் கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே நீதிமன்றத்திற்கு போய் அவர்களை சவுக்கால் அடிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய குற்றம் அது. அவன் என்ன வீதியில் தெரிகிறவனெல்லாம் மந்திரி சபையினுடைய கூட்டத்துக்கு வருவானா? அப்புறம் உன் வீட்டு நாய்க்குட்டி கூட அதில் கலந்து கொள்ளுமா? கேட்கிறேன். அதுக்கு ஒரு முறை இருக்கு. உங்களுக்கு செல்ல நாயாக இருந்தாலும் வெளியே உட்கார வைத்து விட்டு தான் மந்திரி சபை கூட்டத்துக்கு வர வேண்டும். செல்ல நாயோடு தான் வருவாய் என்றால் நீ மந்திரியாக இருப்பதற்கு தகுதி இல்லை. மந்திரி சபை அனுமதிக்காது. நான் சொல்லுவது புரிகிறதா? இப்ப முதலமைச்சர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்ல. ஆள் இருக்காங்க. தலைமைச் செயலாளர் தான் நடத்துறாரு. இப்ப யார் நடத்துறாருன்னு நினைக்கிறேன்? தலைமைச் செயலாளர் 28 கேசட் போட்டு 28 துறையை பற்றி இவருக்கு விளக்கம் சொல்வதற்கு பட ரீதியாக சினிமா படம் மாதிரி போட்டு காட்ட போகிறார். என்ன செய்வது? அந்த அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டு. ஆனால் அதிலையும் கூட நான் ஒரு 40% மகிழ்கிறேன். என்ன என்றால், இந்த அயோக்கியர்கள் செய்த அயோக்கியத்தனத்திற்கு மாறாக, அதாவது நான் முதலிலே சொன்ன மாதிரி தான், அயோக்கியன் ஆள்வதா முட்டாள் ஆள்வதா என்றால், முட்டாள் ஆள்வதற்கு பின்புறமாக அறிவாளியை வைத்துக் கொள்ளலாம். அயோக்கியன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். ஆகவே அயோக்கியத்தனமான அந்த ஆட்சி போனது நல்லது. இந்த ஆளுக்கு நீ தனக்கு புரியவில்லை என்றால் சும்மா மேக்கப் மேன் டச்சப் உமனையெல்லாம் கொண்டு வந்து மந்திரி சபைக்குள் விடாமல், கூட்டத்திற்குள் விடாமல், தலைமைச் செயலாளரை சொல்லி அந்த ஆளை சொல்லிவிட்டு பேசாமல் கையெழுத்து போட்டு கொண்டு வரு. அந்த ஆள் நடத்துவார். இந்த முட்டாள்களால் நடத்த முடியாது. சும்மா அவரையே நல்ல ஆட்களாக எல்லாமே அவர் பேரிலே நடக்கட்டும், நீ உட்கார்ந்துரு. பழைய காலத்தில் வயதுக்கு வராத இளவரசர்களுக்காக மந்திரிகள் சீன படங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீன சக்கரவர்த்திகள் எல்லாம் 10 வயசு பையனாக இருப்பான். அவனை மந்திரி விழுந்து வணங்குவான். அவன் தான் சக்கரவர்த்தி. அவங்க அப்பையும் ஆத்தா செத்து போனாங்க. இவன் தான் சக்கரவர்த்தி. ஆனால் இவன் வளருகின்ற வரையிலும் பொறுப்பு ஆட்சி வேறொருவரிடம் இருக்கும். ஆகவே நான் சொல்லுகிறேன், பிகாஸ் ஆஃப் டியூ டு யுவர் இம்மெச்சூரிட்டி, உன்னுடைய போதாமை காரணமாக, அறியாமை காரணமாக ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்டாக தலைமைச் செயலாளரை ஆள சொல்லிவிட்டால் இது இந்த தப்பெல்லாம் செய்யாது. இப்போ இருக்கிற அமைச்சரவையில எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு? இப்போ நிறைய பேர் வந்துட்டு டைரக்டா இப்போ கோயில்ல இருக்கல டைரக்டா கோயிலுக்கு டெய்லி இன்ஸ்பெக்ஷன் போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளால இணையதளத்துல பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அமைச்சரவையில? அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், பிரச்சனை முருகன் கோயிலில் தீபம் ஏற்ற வேண்டும். இதை திமுக காரன் ஏற்ற விடவில்லை. அவனுடைய நோக்கம் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல. முருகனுடைய மலையில் ஒரு தர்கா இருக்கிறது. இந்த தர்காவுக்காக நாம் ஊரடங்கு சட்டம் போட்டு தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லி நீதிபதியினுடைய உத்தரவை நாம் புறக்கணித்தால் முஸ்லீம்கள் நம் மீது பற்று கொண்டு ஓட்டு போடுவார்கள். இதுதான் அரசியல், கெடுநோக்குடைய அரசியல். அப்படி என்பதற்காக ஒரு ஊரடங்கு சட்டம் போட்டார் ஸ்டாலின். நீதிபதியினுடைய தீர்ப்பை புறக்கணித்தார். நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். இவ்வளவு அயோக்கியத்தனமும் செய்ததற்கு என்ன காரணம் என்றால், முஸ்லீம்கள் வாக்களிப்பார்கள். முஸ்லீம்கள் இவருக்கு வாக்களிக்காமல் விஜய்க்கு வாக்களித்து விட்டார்கள். சரி, இப்பொழுது விஜய்க்கு உள்ள பிரச்சனை என்ன என்றால், இந்த வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவரும் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றுகின்ற நிலை கூடாது, பழைய நிலையே தொடரும் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு பிரச்சனையை நியாயத்தின் அடிப்படையில் பார்க்காமல் முருகன் கோயிலுக்கு தீபம் ஏற்று, தர்காவுக்கு ஊதுவத்தி ஏற்று, தர்காவும் இருக்கட்டும் தீபமும் இருக்கட்டும், சர்ச்சும் இருக்கட்டும்,
சர்ச்சை இருக்கட்டும், அதை பற்றி இல்லை. ஆனால் நீ இவர்களுடைய வாக்கு வங்கி மொத்தமானது, இதை பெறலாம், இந்த வாக்கு வங்கி சிதறியது, இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று இதுவரையிலும் கருதி வந்திருக்கிறார்கள் ஸ்டாலின். இந்த விஜயும் அதே தான் செய்கிறார். அந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தில் ஸ்டாலின் அரசு எடுத்த நிலைப்பாட்டையே நாங்கள் எடுக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். என்ன மாறுதல் உன்னிடம் இருக்கிறது? சிந்தனை மாறுதல் என்ன இருக்கிறது? நான் கேட்கிறேன், ஏன் நீ இந்த பெருவாரியான மக்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும்? கார்த்திகை தீபம் என்பது முருகனுக்கு உரியது, மலை என்பது முருகனுக்கு உரியது. தீபம் 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை, 2000 ஆண்டுகளாக ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வீடுகளில் 300 விளக்கு வைத்து என்னுடைய துணைவியார் இந்த வீடு பூராவும் கார்த்திகை என்று ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள். காற்றில் அமரும் மறுபடியும் ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி நாள் பூராவும் ஏற்றுவார்கள். அதனால இது 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 என்ன அடிப்படை என்றால், நீங்கள் நியாயத்தின்படி ஆள்வதில்லை. நியாயத்தின்படி ஆள்வதென்றால் ஒருவன் தான் ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கிறான், 100 பேர் அநியாயத்தின் பக்கம் நிற்கிறான் என்றால் நீங்கள் 100 பேருக்காக, ஒருத்தனுக்காகத்தான் நிற்க வேண்டும், 100 பேருக்காக நிற்கக்கூடாது. நியாயம் என்பது ஒருத்தனா 100 பேரா என்பது சார்ந்தது அல்ல. நியாயம் என்பது நியாயத்தின் பக்கம் சார்ந்தது. அதற்கு எண்ணிக்கை பலத்தை வைத்து நியாயங்களை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. அது தர்மம் இல்லாத ஆட்சி. அதுதான் விஜய் செய்கிறார். இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ஸ்டாலினுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் ஊரடங்கு உத்தரவு போட்டார். அதே நிலைப்பாட்டை இவரும் எடுக்கிறார். அதே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, அது வழக்கத்தில் இல்லை என்று சொல்வார். 100 ஆண்டு வழக்கத்தில் இல்லை, 1000 ஆண்டு வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இதை இந்து முன்னணிக்காரன் முன்னெடுக்கிறான் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன், நான் இந்து இல்லை, நான் என்னை இந்து என்று நினைப்பதில்லை. தமிழன் யாருமே இந்து இல்லை. வடக்கே இருக்கிறவன் தான் இந்து, அல்லது பிராமணன் தான் இந்து. நான் சொல்லுவது புரிகிறதா? நான் சைவ சமயத்தைச் சேர்ந்தவன், வைணவ சமயத்தைச் சேர்ந்தவன், குலதெய்வ வழிபாட்டைச் சேர்ந்தவன், முன்னோர்கள் வழிபாட்டைச் சேர்ந்தவன். என்னுடைய சமயம் வேறு, அது திருமந்திரத்தின் வழியாக வருகிறது, அது தேவாரத்தின் வழியாக வருகிறது என்று நினைக்கின்றவன் நான். ஆனால் நான் இந்து என்பதை ஒப்புக்கொள்வதில்லை. இந்து என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்து என்ற சொல் வந்தது. இந்து என்ற சொல் வேத மதத்தை குறிக்கும், வேத பிராமணனை குறிக்கும், சமஸ்கிருதத்தை குறிக்கும். ஆகவே அவர்களுடைய ஆதிக்கம் நம் மீது ஏற்படுவதற்குத்தான் இந்துவின் வழியாக வழி ஏற்படுமே தவிர அது நியாயமான கோட்பாடு அல்ல. அதை முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று கருதி சைவர்களை எல்லாம் இந்துக்களாக ஆக்கிவிட்டார்கள். இந்த வேலையை பாரதி தான் முதல் முறையாக செய்கிறான். பாரதி ரொம்ப நேரிய கவிஞன். பாரதி மாதிரி ஒரு கவிஞன் பிறப்பது என்பது பெரிய தவத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். ஆனாலும் கூட பாரதி செய்த மாபெரும் தவறு இந்து மறுமலர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கும் திணிப்பதற்கும் முயன்றவர்களில் பாரதி தான் தலையாயவன். தமிழிலே வடக்கே திலகர் தலையாயவர், அரவிந்தர் தலையாயவர். அது இருக்கட்டும், இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்து முன்னணி சொல்லுகிறது என்பதற்காக முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி சொன்னாலும், பிராமணன் சொன்னாலும், வேத மதத்தான் சொன்னாலும், பார்சி சொன்னாலும் முருகனுக்கு ஏற்ற வேண்டும். அவன் சொன்னதினாலேயே நீ எதிர்ப்பா என்றால் நாங்களெல்லாம் எங்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கிறாய் நீ. ஆகவே இந்த நாட்டிலே முதலிலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் இதெல்லாம் புரியாது அவருக்கு. அவர் முருகன் அங்கே போய் வெள்ளி வாழ் கொடுப்பாரு, இந்துக்கள் மகிழ்வார்கள் என்று. இங்கே அந்தோணி கோயிலில் முழந்தால் தேய முட்டியிட்டு பிரார்த்தனை செய்வார். இந்த மூட நம்பிக்கைகளின் வடிவங்கள் இவர்களெல்லாம். இவர்கள் பின்பற்றத்தக்கவர்கள் இல்லை. மூளை இல்லாத ஆள் பின்பற்றுவது என்பது வேறு. ஆனால் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், எந்த ஒன்றும் அறிவின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் இந்த ஆட்சியின் கீழ் நடக்க முடியாது. அதனாலே தான் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜயினுடைய அரசு பசுவை கொல்லுவதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. புரிகிறதா? உச்ச நீதிமன்றம் பசுவை கொல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று விஜயினுடைய அரசு அங்கே போய் போராடுகிறது. இந்த பாவமெல்லாம் உன்னை விடுமா? பசு தாயினும் மேலானவள். பிள்ளைக்கு பால் கொடுக்க தாயால் முடியவில்லை என்றால் பசும்பால் தான் அதற்கு மாற்று. அதனால் பசுவை 2ஆம் தாய் என்று சொல்வார்கள். வள்ளுவன் பெற்ற தாய்க்கு தண்ணீர் இல்லை என்றாலும் கூட தப்பு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. பெற்ற தாயை விட சிறந்த பசுவுக்கு தண்ணீர் இல்லாவிட்டாலும் தப்பு செய்யக்கூடாது என்றான். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் பசு, தாயனைய பசு, அந்த பசு தண்ணீரால் தவிக்கிறது என்று கூட நீ இன்னொருடம் இறந்து நிற்காதே. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இழிவந்ததில் என்று சொல்வான். அதனால் தாயை விட பெரிதும் பாராட்டிய பசுவை
கொல்லுவதற்கான உரிமையை நம்முடைய விஜய் அரசு வக்கீல் வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் போராடுகிறது என்றால் உன்னுடைய அரசு இந்த மக்களுக்குரிய அரசா என்று கேட்கிறேன். திருக்குறளுக்கு மாறான அரசு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிறேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி.